உள்ளங்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வருகின்றது நேரவே ஆலய ஆராதனை கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளார்கள். அதற்காக என்னுடைய சந்திப்போம். இந்த பண்டிகை நாளிலே நம்முடைய பேராயா வந்து நல்லது ஒரு கருத்துடைய செய்தியை கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு அவருடைய துணைவியார் அம்மாவும் வந்து நல்ல முறையிலே சேர சிறப்பமாக நடத்தியிருந்தார்கள். எனவே நாம் சபையின் சார்பாக நன்றி கொள்கின்றோம். நம் ஊரிலே ஆனால் கோயில்பயனாளர் என்று ஒரு வந்து அவருடைய மகன் என்னுடைய நண்பர் அருளானந்தம் செல்வராஜ் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் சென்ட்ரல் ஸ்கூலில் பிரின்சிபாலாக ஓய்வு கொண்டார். பிஷப்பையா பிரசங்கம், பிஷப்பையா ஜெபம் நடத்துறது, பிஷப்பையா பாட்டு பாடுறதுலாம் தெய்வீக தன்மையாக இருந்தது அப்படின்னு இப்பதான் சொன்னார். அதான் திருப்பி காரணம் என்னன்னா, அவருடைய பெற்றோர் தலைமுறையாக 27 ஆண்டுகள் கர்த்தருடைய பணி செய்தவர்கள். அந்த பெரியவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த தாளத்தை இறைவனுடைய திருவிழாக்கப்பட்டார். எனவே அவர் பிறவியிலேயே அவர்கள் நல்ல ஒரு குணம் படைத்தவர்கள். இப்போ ஐயா அவர்கள் உண்மையா சொல்ல போறேன், ஐயா பேராக முந்தி ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ அப்படி இல்லை, ஏன்னா முடியாது. ரொம்ப கொஞ்சம் கீச்சு பேசுனா ஐயாவுக்கு தோழ தந்து பார்ப்பேன் கேட்க ஆரம்பிச்சு. அப்போ அவங்க இழகிற மனம் நல்ல மனம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது போல நடிக்கத்தான் இருக்கு, வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு நல்ல குணப்படைத்தவர்கள், இறக்க உள்ள கொண்டவர்கள், அன்பு உள்ள கொண்டவர்கள், நேசத்தில் பிரியர்களாக இருந்தாங்க. அவர்கள் ஒரு 4 குருவானவர்கள் மத்தியே என்னை குறித்து சொன்னது நான் மறக்கவே முடியாது. சேர எப்பவும் ஆலயத்தில் பார்க்கலாம். ஒரு தேவபக்தியோட மத்தியில் அவர்கள் குருவானவர்கள் மத்தியே சீனியர் கிளாஸில் வச்சிருக்கிறார்கள். அப்போ எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. நாம் பிள்ளையாளக்கார நேசத்துக்கு போறேன், ஆனால் அவர்கள் நேசத்துக்கு பேராலய குருவாக இருக்கிறது. யார் யார் ஆலயத்துக்கு வராங்க, யார் யார் போறாங்க, அப்படி எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய ஆன்மீக திறன் படைத்தவர்கள் அந்த பேராயவர்கள். எனவே இறைவன் இயேசு அவர்களுக்கு உயர்ந்த உன்னதமான பொறுப்பான பணிகளை கொடுத்திருக்கிறார். அது ஒரு திருச்சபைக்கு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க இயற்கையிலேயே நல்லவர்கள். நிர்வாகத்தின் நிமித்தமாக சில இடத்துல கண்டிப்பாக தான் இது தீரணும், ஒரு வழி கிடையாது. அன்பு காட்ட நிர்வாகம் பண்ண முடியாது. எனவே அவர்களை இயேசு திருச்சபைக்கு தந்திருக்கிறார். பெரிய மட்டத்தை முயற்சி அவர் தொடர்ந்து நல்ல முறையில் திருச்சபை நடத்துவதற்கு சபை மக்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் நம்மை விழுந்த கடமை. அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு பெற வேண்டும். அம்மாவுக்கு ரொம்ப நல்ல குணம், இறக்க குணம் உள்ள ஆள். நாங்கள் வெளியே சொல்ல வெறுப்பு போயிட்டேன். 5 நிமிஷம் பேசுறது அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்தது. ஆமாம், சபையில் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு இறக்க குணம் உள்ள ஒரு நல்ல மனம் படைத்த நல்லவருக்கு நல்லதை செய்ய வேண்டும் உயர்ந்த உள்ளம் கொண்ட தாயார். சும்மா கடவுள் பதவிகளை அவர் உயர்ந்த நிலை கொண்டு வரல, எல்லாம் அவருடைய திட்டம். ஏன்னா ஆலயம் தேவன் வாசம் வந்து வீடு, ஆலயத்திலே கடந்து பணிகளை செய்கிறார்கள். 20 25 வருடங்களாக குருவராக இருந்த பேசல, பல கருத்து வேற்றுமைகள், பல போராட்டங்கள், இதன் மத்தியில தான் அவங்க ஊழியர்கள் செய்து உயர்ந்த நிலைக்கு வரும். இது திருச்சபையே கடவுள் இயேசப்படியாக பேராய அந்த அம்மாவுக்குள்ள நல்ல ஒரு உன்னதமான பதவியை கொடுத்து திருச்சபை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐயா சொன்னது போல இந்த மே மாதம் இப்போ கடைசி நேரம் டிரான்ஸ்ஃபர் நேரம் மாறுதலுக்கு வரது ஏதோ வரல. ஐயாவை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள சில ஊர்களுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் அன்பிலிருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவோம். அவங்க பல நோக்கத்தோட வந்து குற்றம் கொடுப்பாங்க. அன்பின் சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியிலேயே நம் மத்தியிலே வந்து நல்ல பொறுமையோடு விவேகம், நீதி, நியாயம் அனைத்தும் கொண்ட வரம்பெற்றவர்கள். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை செய்ய நாம் இறைவனை வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற அனைத்து குருக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஐயா டேனியல் ராஜ் ஐயா, யோசு ஐயா, இது உள்ளூட்டாளி செல்வசிங் ஐயா, தம்பி அமிர்தக்கா பேரை ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம். சபை சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். எனவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். பல குறைகள் உண்டு, பல கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆனாலும் நாம் வெற்றியாக கடவுளுக்குள்ளாக திருச்சபையில் வாழ்ந்து நாம் காலங்கள் ரொம்ப வேகமாக போகல.
ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் ஐயா சுருக்கம் சொன்னாலும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பிள்ளை திருமணத்துக்காக நின்று பாட்டு நல்ல ஒரு 6.25 அடி 6 அடி உயரம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உயிரை விட்டுருக்காரு. அப்போ உலகத்தில் இருப்பு இல்லை மனுஷனுக்கு. எப்போ நமக்குள்ள எத்தனையோ கருத்து வச்சுமே அதையெல்லாம் கலைந்தெடுத்து நாம் கடவுளுக்குள்ளாக வாழ்வோம். எனவே இந்த பண்டிகை நாட்டில் ஆசீர்வதிப்பார், நாளை அசுரகாரியத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் கொண்டாட போகின்ற ஆண்களுக்கு சங்க பண்டிகை, வாலிபர்கள் பண்டிகை, வாலிப பிள்ளைகள் பண்டிகை, சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இந்த சுருக்கமான செய்தியை கண்டிப்பாக நன்றி கூறுகிறேன். இப்பொழுது அசர கமிட்டி உதவி தலைவர் ஞானி அவர்கள் பேராயர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்.